ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை உபாகமம் 30 அதிகாரம் 5 வசனம். டியூட்ரானமி சாப்டர் 30 verse 5. உன் பிதாக்கள் சுதந்தரித்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். நம்முடைய வாழ்க்கையில என்ன நோக்கத்தோடு அவர் நம்மை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவன். அவர் நம்மை கரம்பிடித்து நடத்துகிறவர். வழியில என்ன பிரச்சனை வரட்டும், என்ன தடைகள் வரட்டும், செங்கடல் வரலாம், யோர்தான் வரலாம், எரிகோ வரலாம், ஆனாலும் நாம் சென்றடைய வேண்டிய இடத்திலே போய் சேர கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை மறந்து விடக்கூடாது. Dear children of God, we have a God who will help you to reach your destination and possess the land according to his promise. He knows the cause for you to go and reach at that particular place. He has a reason for you. You might not know the purpose of God in your life for which you have been caught, but God has great plans about you. God has great purpose about you. So he will help you to possess the land which God has promised in this time of your life. So don't worry about any obstacles that comes in between. You might come across a Red Sea. You might come across a river Jordan. You might come across a city, a wall, a Jericho. But our Lord God will help you to go and possess it. நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு உங்களை சேர்க்கிற தேவன் அங்கே இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவர் உங்களுக்கு நன்மை செய்வார் என்று சொல்லப்படுகிறது. நன்மை செய்கிற தேவன், தீமை செய்கிறவர் அல்ல. தீமை பிசாசினால் வருகிறது, நன்மை தேவனால் வருகிறது. The word of God says, once you possess the land, God is going to prosper you in that particular place. And you are going to be a blessing to many people because God is going to prosper you. God is going to bless the labor of your hands. The Lord is going to bless all your efforts. So you will be blessed in that particular land. ஆண்டவர் நன்மை செய்யும் பொழுது நீங்கள் அங்கே ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அடுத்ததாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உன் பிதாக்களை பார்க்கிலும் நான் உன்னை அதிகமாக பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். The one who gives the land, who helped you to possess the land, will prosper you, and also he will multiply you more than your forefathers. நம்முடைய பிதாக்களை பார்க்கிலும் அதிகமாக நம்மை பெருகச் செய்கிற தேவன். மறந்து விடாதீங்க. He will always multiply you. நீங்கள் எப்பொழுதும் பெருக்கத்தை காண்பீர்கள். அதுதான் உண்மை. இதுதான் ஆண்டவருடைய விதி. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால் நீங்கள் சிறுமைப்படுவதில்லை. You will not be afflicted, but you will be multiplied. When you see the history during the time of Pharaoh, when Moses was born, Pharaoh was so furious against God's people because they were strong and they were multiplying more and more. That is why Pharaoh was against God's people. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பெருக பண்ணும் பொழுது நீங்கள் அநேக எதிர்ப்புகளை சந்திப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதிருங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகள் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்க்கவும், அவர்களுக்கு நன்மை செய்யவும், அவர்களை நீர் பெருக பண்ணவும் வேண்டுவேன் என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளுடைய சபையை பெருக பண்ணும், உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை பெருக பண்ணும்,
உடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்திருளும். அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாரும். இந்த நேரத்துல யார் யார் ஒரு பெருக்கத்திற்காக ஜெபிக்கிறார்களோ, யார் யார் ஒரு நன்மைக்காக ஜெபிக்கிறார்களோ, யார் யார் தாங்கள் சென்றடைய வேண்டிய இடத்துல பத்திரமாக போய் சேர வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.